வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் பெருமக்களே, இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் குமரி மாவட்டத்தில் ஒரு காலத்தில் 25,000 முதல் 30,000 ஹெக்டேர் வரை பயிர் செய்யப்பட்ட நெற்பயிரானது தற்போது 6,000 ஹெக்டேர் அளவுக்கு குறைந்துள்ளதே. இதற்கு என்ன காரணம்? வேளாண் துறை தற்போது இருக்கின்ற நெல் சாகுபடி பரப்பு குறையாமல் பாதுகாக்க அல்லது அதிகரிக்க என்ன நடவடிக்கை கையாளப் போகிறது? முந்தைய நாட்களில் நடந்தது போல ஒரு பயிர் சாகுபடிக்கு முன்பருவ பயிற்சி முகாம்கள் கிராமங்களில் நடத்தப்படுகிறதா? புதிய நவீன நுட்பங்கள் உடனுக்குடன் நெல் சாகுபடியாளர்களை சென்றடைகிறதா? பல்வேறு பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறதா? கூலி தொழிலாளர்களை குறைக்கும் இயந்திரமயமாதல், ட்ரோன் தொழில்நுட்பங்கள் கையாள்வதில் விவசாயிகளை ஊக்கப்படுத்தும் நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்படுகிறதா? பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டம், விதை கிராம திட்டம், மத்திய மாநில அரசுகள் நெல் சாகுபடியாளர்களுக்காக செயல்படுத்தும் திட்டங்களில் விவசாயிகளின் பங்களிப்பு என்ன? இப்படியான பல்வேறு தகவல்கள் மற்றும் விவசாயிகளிடையே எழும் நெல் சாகுபடி சம்பந்தமான கேள்விகளுக்கும் பதில் தருவதற்காக தற்போது எனக்கு முன்னால் ஆர்வமுடன் அமர்ந்திருக்கிறார் கன்னியாகுமரி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குனர் ஆல்பர்ட் ராபின்சன் அவர்கள். வேளாண் பெருமக்களே, உங்களுக்கு எழும் நெற்பயிர் சாகுபடி சம்பந்தமான கேள்விகளுக்கு பதில் பெற விரும்பினால் இப்பொழுதே தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு பதில் பெறலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0465 260 290 வணக்கம் சார். வணக்கம் சார். குமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் நெல் சாகுபடி நிலை அப்படிங்கிறது எப்படி இருக்குது? கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் நெல் சாகுபடி நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னால் இருந்த பரப்பை விட தற்சமயம் பரப்பு நெல் சாகுபடியில் தான் குறைஞ்சிருக்கு. மற்றபடி நீங்கள் சொன்ன சாகுபடி பரப்பு குறையல. அது ஒரு பயிர்லேருந்து இன்னொரு பயிருக்கு மாற்று பயிராக சாகுபடி பண்ணுறாங்களே தவிர விவசாயிகளோட எண்ணம் தானே, அது நமக்கு எது லாபம் கிடைக்குமோ அந்த பயிருக்கு நம்ம மாறுவோம். நம்ம நெல் போட்டுட்டு இருந்தோம், வாழைக்கு லாபம் இருக்குன்னு வச்சு வாழைக்கு மாறணும். வாழை போடும்போது இடையில தென்னையை நட்டோம். அப்போ எந்த விதத்திலே தரிசு நிலம் அப்படிங்கிற தன்மை இல்லைங்கிறீங்க? நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரை தரிசு நிலங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் ஏதாவது பயிர் பயிர் மாற்றி தான் போட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தாச்சுன்னா நமக்கு போன வருஷத்துக்கும் இந்த வருஷமும் 500 ஹெக்டேர் நம்ம நெல் அதிகமாக சாகுபடி ஆக போகுது. ஒரு ஊக்கப்படுத்தல் இருந்திருக்கு. ஏன்னா இப்போ நெல்லோட உங்களுக்கு மத்திய அரசோட ப்ரைஸ் சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் நேரடி கொள்முதல் நிலையம் இருக்குது, அது நிரந்தர விலை நிர்ணயம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்போ குறைந்தபட்ச ஆதார விலை அப்படிங்கிறது அதிகரிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. இப்போ செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 24 ரூபாய்க்கு மேலே கொடுக்க போறாங்க. அப்போ நமக்கு நிரந்தர ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதே நம்ம வாழையோ மற்ற பயிர்களோ ஒரு நிரந்தர நமக்கு விலை நிர்ணயம் செய்து கொடுக்கல. அதனால இப்போ விவசாயிகள்னா வாழை சாகுபடி செய்யற விவசாயிகள் கூட அப்படியே நெல் பக்கமாக திரும்பிட்டு இருக்காங்க. ஒரு விவசாயி வந்திருக்காங்க, பேசலாமா சார்? வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். வறுக்கத்தட்டு தங்கப்பன், சொல்லுங்க சார், என்ன சந்தேகம் உங்களுக்கு? எங்களுக்கு நெல் விவசாயிகளுக்கு வேளாண்மை துறை பயிற்சி தந்திருக்கு. அதுல நெல் பயிரில பூச்சி நோய் தாக்குதல் ஏற்பட்டால் 200 லிட்டர் தண்ணியில 200 மில்லி மருந்த கலக்கி தான் அடிக்கணும் இனிவுள்ள அளவுல எங்களுக்கு பயிற்சி தந்திருக்கு. சரி, இப்ப என்னன்னா சார் கேக்குறீங்களா சார்? அகஸ்தீஸ்வரம் வட்டாரத்துல நெல் பயிர்ல புகையான் பூச்சி தாக்குதல் நடந்திருக்கு. அதுக்கு 50 மில்லி மருந்த 200 லிட்டர் தண்ணீரை அடிக்கணும் சொல்லி இருக்கு. ஆனா நாங்க எல்லாம் அடிச்சா 10, 12, 13 டேங்க் தண்ணி அடிப்போம். வேலைக்கு ஆளு கூலிக்கு ஆளை விட்டு இது பண்ணனா 3 டேங்க எல்லா இடமும் அது காட்டிக்கிட்டு அந்த வந்துருவான், ஏமாத்திடுவான். சரி. ஆனா இப்ப அந்த நாள்தோறும் இந்த புகையம்பூச்சி தாக்குதலுக்கு ரேடியோவில் 50 மில்லி தண்ணியை 200 லிட்டர் தண்ணீரை அடிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா நாங்க அடிக்கிறது அந்த நெல் பரப்புல மேல் பாகத்துல தான் அடிப்போம். ஆனா பூச்சி, இந்த புகையான் பூச்சி நடவு வயல்ல அடிப்பக்கத்துல தான் இருக்குன்னு தண்ணியை வடிச்சுக்கிட்டு அடிக்கணும்னு சொல்லியாவ. அப்ப மேல அடிச்சா அது போதுமா, அடியில அடிக்கணுமா என்ன உள்ள இதை கொஞ்சம் வணக்கம். நல்லா இருக்கும். வர்க்கத்திட்ட செல்ல போனது நமக்கு ரொம்ப வேண்டிய பழக்கமான ஒரு விவசாயி. அவர் அந்த காலத்துல இருந்து உழவர் பயிற்சி நிலையத்தோட ரொம்ப தொடர்புள்ள ஒரு விவசாயி. அதனால அவர் அந்த காலத்துல உள்ள பயிர் நம்ம பாதுகாப்பு முறைகளே
இருக்கிறார். இப்போ வந்து ஏன் 50 மில்லிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அது முன்னாடி வந்து நம்ம மோனோக்டோபஸ் மருந்து அடிச்சுட்டு இருந்தோம். பல மருந்துகள் வந்து ஒரு ஏக்கருக்கு 400 மில்லி அடிப்போம், 200 லிட்டர் தண்ணியில இருந்து அடிப்போம். இப்போ வந்து மருந்துகள்லாம் மாறிட்டு, அதனால் இப்போ வந்து அவர் சொன்ன மாதிரி புகையான பூச்சிக்கு வந்து இமிடாக்ளோபிரிட்னு ஒரு மருந்து இருக்குது. அது வந்து 50 மில்லி போதும். அந்த பூச்சி எங்க இருக்குன்னா அதோட தூர்ல தான் இருக்கும். சார் குறிக்கிறீங்களா சார், குறிக்கிறீங்களா? சரி. அந்த பூச்சி வந்து மற்ற பூச்சிகள் மாதிரி இலையில உட்கார்ந்து சாப்பிடுறது இல்லை, அந்த தூர்ல இருக்கும். தூர்ல இருந்து சாரை உறிஞ்சி சாப்பிடுறதுனால அப்படியே அந்த பயிர் கரிஞ்சிடும். அங்கங்க திட்டா பார்த்தா கரிஞ்ச மாதிரி இருக்கும். நான் உள்ள போய் தூர்ல தான் இருக்கும். அதனால நம்ம மேல மருந்து அடிச்சோம்னா அந்த பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால வயலில் இருக்க தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு அந்த தூர் பகுதியில் நல்லா நனையும்படி நம்ம அடிக்கும்போது அந்த பூச்சி கட்டுப்படுது. இல்லை சார், இந்த இடத்துல ஒரு சந்தேகம். அதாவது சுவாமித்தோப்பு அதை சுற்றி உள்ள பகுதிகளில் தான் இந்த மாதிரியான புகையான் பூச்சி தாக்குதல் அப்படிங்கிற அடிப்படையில் கூட வானொலி கூட அந்த இடத்துல போய் நிகழ்ச்சி பதிவு பண்ணி ஒலிபரப்புன நிலைகள் உண்டு. ஆமாம். ஆனால் மற்ற பகுதிகள் இப்போ வர்க்கத்தட்டு தங்கப்பன் சார் சொல்கிறத பார்த்தா அந்த பகுதியில் இருக்க வாய்ப்பு இல்லையே. இல்லாத ஒரு நிலையில் அல்லது என்ன அளவு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் கேட்குறாரு. அப்படி அவர்கள் விவசாயி சார்பாக கேட்குறாரு. பல விவசாயிகள் சார்பாக அந்த கேள்வி கேட்குறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே இந்த ஆல் இந்தியா ரேடியோ வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். நம்ம வந்து மிஷன் 10 வடக்கு குமரி பண்பலை வச்சு ஒரு ப்ரோக்ராம் வடக்கு தாமரகுளத்தில் மிஷன் 10 பண்ணோம். ஏன்னா அங்கே தான் ஃபஸ்ட்டு நாம் அந்த புகையான் பூச்சியை பார்த்தோம். அவங்கள 40 விவசாயிகளாக ஒன்றா சேர்த்து, எல்லா வயலுள்ள விவசாயிகளும் ஒன்றா சேர்த்து எல்லாருமே ஒருங்கிணைந்து இதை கட்டுப்படுத்தினா தான் அடுத்து பரவாமல் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக நம்ம உங்கள் துணையோட நான் பல முறை நீங்கள் அதை நியூஸை ஒளிபரப்புனீங்க. அது மூலம் மற்ற பகுதியிலும் இந்த தாக்குதல் தென்பட்ட பகுதியிலையும் இந்த மருந்து அடித்து அதை கட்டுப்படுத்தி நம்ம ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம். எப்படி சார், ஓரளவு உங்களுக்கு தெளிவாயிடுச்சா? அப்படி தெளிவாயிருக்கானா? அடிப்பகுதியில் அடிக்கணுமானா கொஞ்சம் சிரமம் இல்லையா? அடிப்பகுதியில் நெற்பயிரினுடைய அடிப்பகுதியில் அடிக்கணுங்கும் போது நாங்கள் சிரமத்துக்குள்ளாகிறோமே. அடிப்பகுதியில் அடிக்கிறதுக்கு அப்பாயில் மேல் பகுதியில் அடித்தாலும் கூட அந்த பூச்சி கட்டுக்குள் வருமா? அதாவது ஒவ்வொரு பூச்சிக்கும் ஒவ்வொரு மரத்தை நம்ம கட்டுப்படுத்தணும். இதான முன்னாடி நம்ம நடும்போது 8 அடி பட்டம் விட்டு நடுவோம். ஒரு 8 இடைவெளி நடந்து போகிற மாதிரி பண்ணுவோம். அது இப்போ தற்சமயம் இல்லை. அப்படி இருந்ததுன்னா நம்ம மருந்து அடிக்கவும் ஈஸியாக இருக்கும். என்ன ஒன்று, இப்போ எல்லாம் கதிர் வந்து பூ பருவத்தில் வந்து நம்ம பவர் ஸ்ப்ரேயர் வச்சு அடிக்கக்கூடாது. இப்போ ஏதாவது கதிர் பருவமாக இருந்தாலும் இளம் பருவமாக இருந்தாலும் நீங்கள் பவர் ஸ்ப்ரே வச்சு தூரில் கொஞ்சம் அடிக்கும்போது அந்த சாஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த ஃபோர்ஸுக்கு கொஞ்சம் தூரம் உங்களுக்கு போகும், நம்ம ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் மருந்து அடிக்கிறது ஈஸியாக இருக்கும். அவங்க சொன்ன மாதிரி கரெக்ட் தான். ஏன்னா கதிர் வந்து இதுக்குள்ள உள்ளால இறங்கி மருந்து அடிக்கிறது கஷ்டம் தான். ஆனால் அதை நம்ம ட்ரோன் தொழில்நுட்பம் எப்படி சார் இதுக்கு? ட்ரோன் தொழில்நுட்பம் வந்து இப்போ மற்ற பூச்சிக்கெல்லாம் இலை சுருட்டு புழுவோ ஒரு குருத்து பூச்சியோ இருந்தால் சரி, இந்த புகையானுக்கு மட்டும் நம்ம அந்த தூரில் தான் நம்ம மனித உழைப்பு தான். ஆமாம், ஏன்னா அது தூரில் உள்ளால தான் இருக்கும். சரிங்க சார், நல்ல ஒரு கேள்வி கேட்டு ஒரு பதில் பெற்றிருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். சார் அப்புறமா ரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ குமரி மாவட்டத்தை பொறுத்தவரை இப்போ கன்னிப்பூ சாகுபடி அப்படிங்கிறது ஒரு அறுவடை நிலையை நெருங்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில் என்ன அளவில் ஒரு மகசூல் வாய்ப்பு இருக்குது? தேர்ந்தெடுத்த ரகம் ஒரு விவசாயிகளுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்க மாதிரியான ரகமாக எப்படி? நம்ம வந்து கன்னிப்பூ பருவத்தில் 5016 TPS 5 2 ரகம் தான் கூடுதலாக நம்ம பயிர் போட்டுட்ருக்கோம். ஆனால் புதுசாக ஒரு ரகம் 5021 ஒரு ரகம் வந்து கொடுத்துருக்காங்க. அது யூனிவர்சிட்டியிலேருந்து புதுசாக நமக்கு விவசாயிகள் கொடுத்து அங்கங்கே விவசாயிகள் போட்டிருக்காங்க. நம்ம விதைப்பண்ணையிலையும் நம்ம இப்போ விதை உற்பத்தி பண்ணிட்டுருக்கோம். இது வந்து அடுத்த கன்னிப்பூக்கு நம்ம வந்து விவசாயிகளுக்கு வழங்க இருக்கிறோம். ஒரு விவசாயி வந்துருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம் சார். யார் பேசுறீங்க? கமலாசனன். சார் உங்களுக்கு நெல் பயிர் சாகுபடி உண்டுமா? அப்படி நெல் பயிர் சாகுபடி இருக்குதா? அப்படி சொல்லுங்க சார். நல்லா தெரியுங்களா? உங்க சந்தேகம் என்ன? வேற ஒரு சந்தேகம் ஐயா. முன்னாடி காலத்துல எல்லாம் இருந்த சமயத்துல எல்லாம் நெற்பயிர் தான் அதிகமா நம்ம இடத்துல பயிர் சாகுபடியா இருந்துச்சு. இப்போ அதுல 3 ஒரு பங்கு கூட இல்லைங்கிற அளவுக்கு பயமா இருக்கு. இல்ல அதுதான் சார். ரேட்ல பார்த்தோம்னா 15 நாளைக்கு 20 நாளுக்கு ஒருக்கா பார்த்தா ரயில்வேல வந்து 1500 டன்னு 2200 டன்னு அப்படின்னு வெளி மாநிலத்துல தான் இறக்கி பண்றாங்க. ஆக இந்த நிலைமையை பார்க்கும் பயமா இருக்கு. நமக்கு சாப்பிட்றதுக்கு சிக்கல் வருமாங்கிற இது இருக்கு. அதனால ஐயா நீங்க வந்து விவசாய துறையில இருந்து
பயிர் உற்பத்தியை மேம்படுத்த சிறப்பு திட்டங்கள் பண்ணி இது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா ஐயா? சார் நீங்க கேட்கறதுக்கு தான் சார் ஆரம்பத்தில் பேசும்போதே சொல்லிட்டாங்க. நெல் பயிர் சாகுபடி பரப்பு குறைந்தாலும் கூட மாற்று பயிர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் வருமானம் அதிகரிக்கணும் அப்படிங்கிற ரீதியில எந்த இடமே தரிசா கூட விட்டு வைக்கல அப்படின்னு இருக்கு சார். நெற்பயிர் இல்ல மாற்று பயிரை வச்சு நெற்பயிர் இருந்தா நமக்கு நெல் சாப்பாடு சார் ஒன்றும் இல்லை சார் சொல்றாங்க கேளுங்க சார். கொஞ்சம் நல்லா இருக்கும்னு இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தா 144 கோடி மக்கள் தொகை இருக்குது. அனைவரும் சாப்பிட்டு தான் ஆகணும். ஆனால் அதுக்கு தேவையான உற்பத்தியை நம்ம பெருக்கி தான் ஆகணும். நீங்கள் சொன்ன மாதிரி அது இடம் குறைந்தாலும் நம்ம நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். நம்ம முன்னால் உள்ள தொழில்நுட்பங்கள் இல்லை, ரகங்கள் மேம்படுத்தப்பட்ட ரகங்கள் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். நம்ம அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் உற்பத்தி திறன் பார்த்தா அதிகரிச்சுட்டு இருக்கோம். அதனால நமக்கு மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு நம்ம உற்பத்தியை நம்ம இருக்கிற பரப்பிலேயே நம்ம உற்பத்தி பண்ண தான் போறோம். ரொம்ப நன்றிங்க. நன்றி சார். பயிற்சிகள் அப்படிங்கிறது இன்னைக்கும் கூட கிராம அளவில், அதாவது பொதுவாக அந்த காலத்தில் என்னென்னா, இப்போ ஒரு பெரிய ஒரு விவசாய கிராமம் இருக்குன்னா ஒரு போகத்துக்கு தயாராக போகிறாங்கன்னா முன்பருவ பயிற்சி முகாம் அப்படிங்கிற மாதிரி என்னென்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும், என்ன மாதிரியான செயல்பாட்டில் வந்தால் வெற்றிகரமாக பயிரேற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவூட்டல் கொடுப்பாங்க. அந்த ஒரு நடைமுறை இன்னைக்கும் தொடருதா? அப்படி பயிற்சிங்கிறது தொடர்ந்து அது எங்களோட ஒரு அங்கம் மாதிரி. இந்த பயிற்சி விவசாயத்துறையின் விரிவாக்கத்தோட ஒரு அங்கம் மாதிரி. ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் இந்த வருஷம் கூட நம்ம தொடர்ந்து 10 பயிற்சிகள், ஒரு 40 விவசாயிகள் சேர்த்து 10 பயிற்சிகள் வழங்கிட்டு தான் இருக்கு. எந்த ஒரு திட்டத்தில் வரும் சார்? இது ஆத்மாங்குடைய திட்டம், அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி, ஒரு மத்திய நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் ஒன்று இருக்குது. சரி. அந்த திட்டத்தில் நம்ம ஒவ்வொரு வட்டாரத்திலுமே அந்த முன்பருவ பயிற்சி, வேளாண் துறைன்னு இல்லை, அது வேளாண் சார்ந்த அனைத்து துறைகளுக்குமான பயிற்சி வழங்குறோம். திட்டத்தின் மூலம் நம்ம பயிற்சி வழங்கிட்டு தான் இருக்கிறோம். அது முன்னாள் மாதிரி இப்போ வாட்ஸ்அப் குழு வச்சிட்டோம். இப்போ ஒவ்வொரு வட்டாரத்திலையுமே அந்தந்த விவசாயிகள் சேர்த்து ஒரு வாட்ஸ்அப் குழு வைத்து இந்த தொழில்நுட்பங்களை டெய்லி அதில் அவங்க போட்டே இருக்காங்க. அதனால முன்னால் ஒரு மாதிரி பயிற்சியில் டெய்லி தொழில்நுட்பங்கள் போயிட்டே இருக்கு. அதோடு சேர்ந்து பயிற்சி நடத்திட்டு இருக்கோம். கோடை உழவு கோடான நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறது அந்த காலத்து விவசாயிகள் முதல் இந்த காலத்து விவசாயிகள் வர ஒரு அதீத நம்பிக்கை. இன்னைக்கு எப்படி இருக்குது கோடை உழவினுடைய தாக்கம்? கோடை உழவு நம்ம அந்த காலத்துல பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதோட நன்மைகள் என்னன்னா, நம்ம ஒரு பயிர் முடிஞ்ச உடனே நம்ம ஒரு கோடை உழவு பண்ணி போட்டோம்னா நம்ம ஒரு 50% பூச்சி நோய் தாக்கலை நம்ம கட்டுப்படுத்திடலாம். ஏன்னா அந்த பூச்சியோட முட்டை பருவம் மற்றும் கூட்டுப்புழு பருவம் அந்த மண்ணிலையும் அதில் இருக்க களை செடிகளையும் தான் அடுத்து இருக்கணும். பயிர் அறுவடை அனுப்புகிறோம். இந்த கோடை உழவு பண்ணும்போது இது முற்றிலுமாக அழிக்கப்படுது. இன்னொன்று, மழை பெய்கிற மழை தண்ணி கோடை உழவு பண்ணும்போது அந்த மண்ணில் நிறுத்தப்படுது. ப்ளஸ் அந்த மண் ஒரு வளமான மண்ணாக மாறுது. அந்த இது போக நம்ம ஒரு பயிருக்கும் அடுத்த பயிருக்கும் வேறு மாற்று பயிர் சாகுபடி பண்ணும்போது ஒரு கோடை உழவு பண்ணி அதில் நனையும் போது ஏற்கனவே அழிந்து விழுந்த விதைகளும் களை செடிகளும் முளைச்சிருது. அடுத்த நம்ம ஒரு உழவு பண்ணி பயிர் பண்ணும்போது முந்தைய பயிர் உள்ள விதைகள் களைகள் ரொம்ப கட்டுப்படுது. இது களை கட்டுப்பாடுக்கும் பயன்படுது. ஒரு கலவன்கள் ஆதிக்கத்தை குறைக்குதுன்னு சொல்லலாமா? கலவன் கண்டிப்பாக குறைக்குது. இல்லைன்னா கலவன் அதிகமாக இருக்கும். நம்மளோட கலவன் இது தான் நமக்கு குறைக்க முடியும். இயந்திரமயமாதல் எந்த அளவில் நெல் சாகுபடியில் சாத்தியமாயிருக்குங்கிறீங்க? அது தெரியும். முன்னால் நடவுக்கும் ஆள் இல்லை, அறுவடைக்கும் ஆள் இல்லை. அறுவடை இல்லாதக்கு இப்போ எங்கேயுமே அறுவடை பண்ணுறதில்ல. எல்லாமே மிஷின் அறுவடை தான். அறுவடை இயந்திரத்தை தான் நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோம். அப்பதான் நம்ம மாவட்டத்தில் உள்ளது போக ஒரு விவசாயி வந்திருக்காங்க, சந்திச்சிடலாமா சார்? வணக்கம் சார். வணக்கம் சார். நான் கொல்லம் மாவட்டம் ஸ்ரீதரன். கேளுங்க சார், என்ன சந்தேகம்? சார் வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. அதாவது இப்போ எனக்கு வயல் விளைச்சல் இல்ல, இதெல்லாம் வாழை ஆயிடுச்சு. சரி சார். அதுக்கு ஏதாவது மானியங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா சார்? ஊடு பயிருக்கு வாழையில் ஊடு பயிர் சாப்பிட, வாழையில் ஊடு பயிர் சாப்பிட்றதுக்கு மானியம் கேட்குறீங்களா? ஆமா, மானியம் கேட்குறீங்களா அல்லது வாழையில ஊடு பயிராட்டு உளுந்து அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்குறீங்களா? இல்ல, உளுந்து இப்ப ஏற்கனவே உளுந்து ஊடு பயிரா போட்டிருக்கிறோம். அதுக்கு ஏதாவது மானியங்கள் இருக்கா? உளுந்துக்கும் உங்களுக்கு மானியம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஊடு பயிரா சாகுபடி பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு 5 கிலோ உளுந்து உங்களுக்கு இலவச 300 ரூபா மானியத்தில் கொடுப்பாங்க. நீங்க உங்க வயலை சுற்றியோ ஊடு பயிராகவும் நீங்க போட்டுக்கலாம். நீங்க உங்க வேளாண் விரிவாக்க மையத்தில் கேட்டீங்கன்னா உங்களுக்கு உளுந்து கிடைக்கும், மானியத்தில் கிடைக்கும். சரிங்க சார். சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். நன்றி.
சார், கலவன்கள் ஆதிக்கம் அப்படிங்கிறது இப்போ சமீபத்தில் வந்து சில பகுதிகளில் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்குது மாதிரி சொல்கிறாங்களே, அது பேச்சு வழக்கில் விவசாயிகளும் கூட என்ன மாதிரி கருத்தை சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அந்த அறுவடை இயந்திரத்தை கண்காணிக்காமல் விட்டதோ அப்படின்னு ஒரு ஐயப்பாடு எழுத, இதுக்கு சார் என்ன பதில் கொடுக்குறீங்க? அது ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம மாவட்டத்தில் வந்து ஒரு 2 ரகம் நெல் சாகுபடி பண்ணுவோம். நம்ம சொன்னோம், நம்ம அறுவடை இயந்திரத்தை எதிர்பார்த்துருக்குறோம் மற்ற மாவட்டத்திலேருந்து வர்றதுக்கு. அங்கேருந்து வரும்போது அவங்க அதை சுத்தம் பண்ணி கொண்டு வர மாட்டாங்க. இப்போ நம்ம கலவன் குறைக்கணும்னா நாம தான் நம்ம வயலில் அதை இறக்கிறதுக்கு முன்னாடி அதை சுத்தம் பண்ண சொல்லி அப்புறம் நம்ம அறுவடை பண்ணணும். இப்போ நம்ம பார்த்தா ஒரு வயலில் 50 போட்டிருப்பாங்க, அடுத்த வயலில் டிபிஎஸ் 5 போட்டிருப்பாங்க. இந்த வயலில் அறுவடை பண்ணிட்டு நேராக அடுத்த வயலில் தம்பி அறுவடை பண்ணுறாங்க. அப்போ கலவன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நமக்கு சுத்தமான நெல் எடுத்து வைக்கணும், அடுத்தது நம்ம விதைக்கு பயன்படுத்தோம்னா நம்ம அந்த விவசாயிகள் தான் என்ன பண்ணணும், அந்த அறுவடை இயந்திரத்தை அடுத்த அறுவடைக்கு முன்னாடி சுத்தம் பண்ணிவிட்டு அவங்கள பண்ணிட வேண்டியது. வேளாண் பெருமக்களே, இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் நெல் சாகுபடிக்கு ஊக்கமளிக்கும் வேளாண் துறை அப்படிங்கிற மாதிரி நமது மாவட்ட வேளாண்மை இணை இயக்குனர் ஆல்பர்ட் ராபின்சன் சார் அவங்க வந்து கருத்தை பதிவு செய்திருக்காங்க. வேளாண் பெருமக்களே, உங்களுக்கு எழும் நெற்பயிர் சாகுபடி சம்பந்தமான கேள்விகளுக்கு பதில் பெற விரும்பினால் இப்பொழுதே தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு பதில் பெறலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 04652 260240 290722. சார், அப்புறம் இயந்திரமயமாதல் அப்படிங்கிற அடிப்படையில் கூட இப்போ எல்லா பகுதியிலையுமே சாத்தியமாயிடுச்சா, இல்லை இன்னும் கூட இயந்திரங்கள் போக முடியாத தன்மையில் அந்த விவசாயிகள் கொஞ்சம் கஷ்டத்துக்குள்ளாக இருக்காங்க அப்படிங்கிறீங்களா? இல்லை, அது இல்லை, இயந்திரம் போக முடியாத இருக்குது. ஆனால் விவசாயிகளோட ஒற்றுமையினால் அவங்களே முடிவு பண்ணிடுறாங்க. ஒரு நடவுன்னா முன்னாடி நட்டா பின்னாடி போக முடியாது. அதனால் அவங்க முன்னாடி உள்ளே இருந்தே நடவு இயந்திரத்தை பயன்படுத்தாங்க, நடவு சென்று வராங்க. அதுபோல் அறுவடை பண்ணும்போதும் முன்னாள் அறுவடை பண்ணி அவங்க அடுத்த இதுக்கு தடம் வழி விடுறாங்க. இப்போ விடாத பட்சத்தில் அவங்க பிரச்சனை தான். அதனால் அவங்க இப்போ அந்த ஒற்றுமையாக அவங்க ஒரு சாகுபடி பண்ணிட்டு இருக்கனால அறுவடை இயந்திரத்தை வச்சு நம்ம பண்ண முடியுது. இயற்கை விவசாயம் மீண்டும் சாத்தியமா? அப்படி முற்றிலும் இயற்கை விவசாயத்துக்கு மாறுவதற்கு முன்னாடி படிப்படியாக குறைத்து கொண்டு நம்ம மாறலாம். வேளாண் துறை அதில் என்ன மாதிரியான யுக்தியை கையாண்டு விவசாயிகளை ஊக்கப்படுத்துறீங்க? இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு திட்டங்களுமே இயற்கை விவசாயத்தை சார்ந்து தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ பாரம்பரிய வேளாண் வளர்ச்சி திட்டம்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கோம். இந்த திட்டத்தில் வந்து ஒரு தொகுப்பாக மத்திய அரசோட திட்டம் பரம்பரை கிருஷி விக்யான் யோஜனா ஒரு திட்டம். இதில் வந்து இப்போ ஒரு தொகுப்பாக நம்ம மாவட்டத்தில் ஒரு 100 ஹெக்டருக்கு தென்னை சாகுபடி பண்ணுற விவசாயிகளே இயற்கையான உரங்களை தான் பயன்படுத்தணும், செயற்கை உரங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு இயற்கை உரங்களை வேளாண்மை துறை மூலம் வளர்க்குறோம், இலவசம் வழங்குறோம். அப்போ அவங்க சான்று பெறுவதற்காக, இயற்கை விவசாயிகளை சான்று பெறுவதற்காக நம்ம எல்லாருமே அவங்களே விதை சான்று துறையில் பதிவு செய்து கிட்டத்தட்ட 100 ஹெக்டருக்கு நம்ம விதை இது ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் வாங்குகிற ஸ்டேஜில் இருக்கிறோம். இந்த திட்டம் தொடர்ந்து 3 வருஷத்துக்கு செயல்படுத்துகிறோம். இது மாதிரி ஒவ்வொரு கலாய்வு அப்படிங்கிறது உண்டுமா? கலாய்வு உண்டு. அது விதை சான்றளிப்பு துறையில் வந்து அவங்க கலாய்வு செய்து தான் இந்த சான்று கொடுக்குறாங்க. சரி சார், பிரதம மந்திரியினுடைய பயிர் காப்பீட்டு திட்டம் கடந்த ஜூலை 31 கடைசி நாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவுறுத்தல் கொடுத்து விவசாயிகள்ட்ட அது எழுச்சி என்னமா இருந்து வேளாண் துறை அதில் வந்து ஒரு விவசாயிகளை கவர்ந்து இழுக்க மாதிரி என்ன மாதிரியான நடவடிக்கைகள்? அது காப்பீடு திட்டங்கிறது ஒரு விவசாயி வந்து ஒரு விவசாயத்திலிருந்து தொடர்ந்து நீடித்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொண்டு வந்த ஒரு திட்டம் தான். அதாவது இன்றைக்கி ஒரு பயிர் சாகுபடி பண்ணுறோம், எனக்கு ஒரு 2 டன் நெல் வரும் அப்படின்னா அந்த நெல்லில் வந்து சாகுபடியில் குறைவு ஏற்படும் போது 5 வருட சாகுபடியில் சராசரியான இதில் இழப்பு ஏற்படும். அந்த இழப்புக்கு தகுந்த மாதிரி காப்பீடு தொகை வந்து பதிவு செய்த விவசாயிகளுக்கு வழங்கப்படும். நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரை சென்ற ஆண்டு நம்ம பதிவு பண்ண விட இந்த வருஷம் நம்ம 584 ஹெக்டர் நம்ம விவசாயிகள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. சரிங்க சார். அடுத்தது பிரதம மந்திரியினுடைய சம்மான் நிதி திட்டம் வருடத்திற்கு 6000 ரூபாய். இதில் வந்து என்ன மாதிரியான ஒரு எழுச்சி காணப்படுது? அதாவது இப்போ நம்ம தமிழ்நாட்டு அளவில் பார்த்தோம்னா நம்ம ஒரு அதிகப்படியான விவசாயிகள் பயன்பெறுதல் நம்ம ஒரு 2வது மாவட்டமாக இருக்கிறோம். இதில் சில அதுக்குள்ள தகுதியான ஒரு இது நான் சொல்லிடுறேன். ஏன்னா அது அதிகமான விவசாயிகள் இதில் பயன்பட விரும்புகிறாங்க. 2019 பிப்ரவரி மாதத்துக்கு முன்னாடி யார் பேரில் நிலம் இருந்ததோ விவசாய நிலமுங்க அவங்க தான் இந்த திட்டத்தில் பயனடைக்கு தகுதியானவங்க. இன்னொன்று ஒரு அரசாங்க ஊழியரோ ஒரு இன்சூரன்ஸ் கட்டுற ஒரு ஆளோ வருமான வரி கட்டுறவங்க அப்புறம் ஒரே குடும்பத்தில் ஒரே ரேஷன் கார்டில் 2 பேர் வாங்க முடியாது. இந்த மாதிரி அதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க பதிவு பண்ணி வாங்க முடியும்.
சரி சார், அப்புறம் இப்போ கூட செவி வழி செய்தி அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு வந்து என்பிஎஸ்எஸ் செயலி அப்படின்னு நேஷனல் பெஸ்ட் சர்வைவல் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப் இப்போ சமீபத்தில் ஒரு செயலியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க, என்பிஎஸ்எஸ்ன்னு, அதாவது நேஷனல் பெஸ்ட் சர்வைலன்ஸ் சிஸ்டம். இது வந்து இப்போ எல்லா விவசாயிகளும் இதை கண்டிப்பாக இதை வந்து அவங்க செல்ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கணும். இது வந்து ஒரு விவசாயம் தான், நீங்கள் தோட்டத்துக்கு போய் நீங்கள் யார்ட்டையும் கேட்க வேண்டியதில்லை. உழவன் செயலி மாதிரியா? உழவன் செயலி மாதிரி. உழவன் செயலியில் வந்து உங்களுக்கு தகவல் தெரிந்துக்கலாம். அது என்னென்ன உரங்கள் இருக்குது, விதைகள் இருக்குது, எங்கெங்கே இருக்குங்கிற விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது நம்மளோட வயலில் வந்து ஒரு பூச்சி நோய் அவங்க ஒரு ஃபோட்டோ பிடித்து அதில் ஜஸ்ட் எடுத்து ஒரு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பினாங்கன்னா உங்களுக்கு 5 நிமிஷத்தில் அது என்ன நோயா பூச்சியா பதில் வந்துடும், உடனே உங்கள் கையில் செல்லுக்கு வந்துடுது. சரிங்க சார், குமரி பண்பலையின் ஒத்துழைப்பு குறித்து உங்கள் கருத்து என்ன? மாவட்ட வேளாண்மை இணை இயக்குனராக இருக்கீங்க. குமரி பண்பலை வந்து எங்களோட ஒரு பார்ட்டாகவே மாறிட்டு எங்களோட ஒன்று. ஏன்னா ஒவ்வொரு திட்டங்கள் இன்னைக்கு ஒரு நாங்கள் வெற்றிகரமாக ஒரு திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்கோம்னாலோ, ஒரு இன்சூரன்ஸ் திட்டமாக இருக்கட்டும், ஒரு பூச்சி கட்டுப்பாடு, பூச்சி நோய் கட்டுப்பாடு, எல்லாமே நாங்கள் உடனே வந்து ஆல்ரெடி எங்களுக்கு நேராக களத்துக்கு வந்துடுறாங்க. எங்கள் கூட வந்து அங்கேயே அங்கே பதிவு செய்து அது தொடர்ந்து விவசாயிகள் எடுத்து சொன்னால நம்ம ஒரு நோயோ பூச்சியோ நாங்கள் வந்து அது பரவாமல் கட்டுப்படுறதுக்கு எங்களுக்கு அது ஒரு பெரிய அது ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒர்க், எங்களுக்கு ஒரு பார்ட் மாதிரியே இருந்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப நாங்கள் நன்றி சொல்லணும் அதுக்கு. அதை விட நாங்கள் சாருக்கு என்னன்னு சொல்லணும், நாங்கள் வேளாண்மை அலுவலாக இருக்கும் காலத்திலிருந்தே நம்ம ரெண்டும் தொடர்ந்து ஒத்துழைச்சி இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்திட்டு இருக்கிறோம். சரிங்க சார், அப்புறம் நெல் விளைச்சல் போட்டி இப்பவும் கூட நடைமுறையில் இருக்கா? விவசாயிகளுக்கு இந்த இடத்துல என்ன தெளிவுபடுத்த விரும்புறீங்க? பயிர் விளைச்சல் போட்டிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் நம்ம மாவட்டத்தில் இருந்துட்டு தான் இருக்குது. அதாவது முதல் பரிசாக 15,000, இரண்டாவது பரிசாக 10,000 மாவட்ட அளவில் வழங்குறோம். இது மாநில அளவுலையும் பதிவு பண்ணலாம். ஆனால் விவசாயிகள் வந்து முதல் பருவமோ இரண்டாவது பருவமோ அவங்களுக்கு எந்த பருவத்தில் அவங்க சாகுபடி பண்ணால் அவங்களுக்கு நல்ல விளைச்சல் கிடைக்குமோ அதுக்கு ஏற்றாற் போல் அவங்க வந்து பதிவு செய்து அது வந்து விவசாய ஜட்ஜஸ் தான் அவங்க முன்னிலையில் அறுவடை பண்ணி அதிக மகசூல் இருக்க விவசாயிகளுக்கு நம்ம இந்த பரிசு வழங்குறோம். திட்டங்கள் இருக்குது, அவங்க பதிவு பண்ணிடலாம். இப்போ மத்திய அரசும் கூட 2024-25 மத்திய நிதிநிலை அறிக்கையில் கூட எண்ணெய் வித்து பயிர்கள் அப்படிங்கிற ரீதியில் அதை வந்து விவசாயிகள்கிட்ட பிரபலப்படுத்தணும். விவசாயிகள் வந்து திரும்பியும் நம்ம அந்த பாரம்பரியமான முறையில் கடலை எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், சோயா இந்த மாதிரி இதில் எல்லாம் அவங்க ஒரு பரிச்சாத்தமாக திகழ்ந்து சிறு தொழிலதிபராக மதிப்பு கூட்டல் வழி அவங்கள கொண்டு வரணுங்கிற மாதிரி சொல்கிறாங்களே, இதில் வேளாண் துறையினுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எண்ணெய் வித்து மற்றும் பயிர் வகை பயிர்கள் வந்து அதுவும் சிறுதானியங்கள் அதிகமாக பயிர் போடணுங்கிறது இப்போ மத்திய அரசு புது புது திட்டங்களையும் அதுக்கான மானிய திட்டங்களையும் அறிவிச்சிட்டு வராங்க. நம்ம மாவட்டத்தில் வந்து நெல் தவிர இதர பயிர்கள் அதிகம் இல்லை. இருந்தாலும் இந்த வருஷம் ஒரு 10 ஹெக்டர் பரப்பில் வந்து கடலை பயிர் சாகுபடி பண்ணியிருக்காங்க. எந்த பகுதியில் சார்? இது நார்வாய்மொழி பகுதியில் ஏற்கனவே பாரம்பரியம் பண்ணிட்டு இருந்த இடங்கள் இப்போ பழையபடி பயிர் சாகுபடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நெல் தரிசில் இன்னும் அவங்க எள் பயிர் சாகுபடி பண்ணாங்கன்னா அதிக வருமானம் கிடைக்கும். நம்ம இந்த திட்டத்தை இன்னும் கொஞ்சம் பிரபலப்படுத்தலாம்னு நினைக்கிறோம். சரிங்க சார், அப்புறம் குமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் இப்போ கன்னிப்பூ சாகுபடி அப்படிங்கிறது அறுவடையை நெருங்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில் மழை வேற வரும் அப்படிங்கிற மாதிரி வானிலை அறிவிப்பு வேற சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து விவசாயிகளுக்கு அறுவடை கால நுட்பங்கள் அப்படிங்கிற மாதிரி என்ன ஆலோசனை கொடுக்குறீங்க? இப்போ அறுவடை இப்போ நிலையிலும் இருக்குது, 50-60 நாள் பயிர் நிலைமையில நம்ம மாவட்டத்தில் இருக்குது. இப்போ அறுவடை தொடங்கிட்டு நம்ம மழையை எதிர்பார்த்து எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ நம்ம ஒரு கீழே ஒரு 2-3 கதிர்மணிகள் வந்து பச்சை நிறமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம முன்னாடியே கூட நம்ம அறுவடை பண்ணிடலாம். இப்போ என்பிஎஸ்எஸ் செயலி அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இதுக்காக விவசாயிகளை ஊக்கப்படுத்துறதுக்காக ஏதாவது பயிற்சிகள் கூட கொடுக்குற மாதிரி இருக்கா கிராம அளவில்? அல்லது இந்த செயலி இப்போ தான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இனி எங்களோட ஒவ்வொரு பயிற்சியிலையும் இந்த என்பிஎஸ்எஸ் செயலி வந்து விவசாயிகள்கிட்ட நாங்கள் கொண்டு சேர்க்கணும். சேர்த்தோம்னா அவங்க நெல் பயிர் இல்லை, அவங்க எந்த பயிராக இருந்தாலும், அது வாழையாக இருக்கட்டும், எந்த பயிராக இருந்தாலுமே அவங்க இந்த செயலி மூலமாக யார் துணையும் இல்லாமல் அவங்களே ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்க இதோ என்ன நோயின்னு கண்டுபிடிச்சலாம், அதுக்குள்ள கட்டுப்பாட்டு முறையும் கண்டுபிடிச்சலாம். இதை அடுத்து நாங்கள் இதை பிரபலப்படுத்தி விவசாயிகள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். இவ்வளவு முன்னேற்றகரமான நிலை ஏற்பட்டதுக்கு பிறகு சார், என்னுடைய பயிரில் என்ன மாதிரியான ஒரு பாதிப்பு அப்படின்னு பயிரை அப்படியே பிடுங்கி கொண்டு வந்து வேளாண் அறிவியல் நிலையத்துக்கோ வேளாண் துறை சம்மந்தப்பட்ட அலுவலகத்துக்கோ இன்றைக்கும் வரக்கூடிய விவசாயிகள் இருக்கிறாங்களா? அல்லது உழவன் செயலி அப்படிங்கிற ஒரு இது வந்ததுக்கு பிறகு அந்த நிலை இல்லைங்கிறீங்களா? இல்லை, உழவன் செயலியை வந்து பூச்சி நோய்க்கு அவங்க பார்க்க முடியாது, இதர தொழில்நுட்பங்கள் பற்றி அவங்க தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் இன்னைக்கும் நமக்கு தேடி வராங்க. இன்னும் செல்ஃபோன் இருக்கனால அவங்க நேராக தகவல் சொல்லுங்க, நாங்களே போயிடுறோம். சரி, முன்னாடி மாதிரி வந்து பார்க்குறத விட எங்களுக்கு உடனடியாக தகவல் கிடச்சிது. நாங்களே அந்த வயலில் போய் பார்த்து நாங்களும்
நம்ம யூனிவர்சிட்டி அவங்களும் சேர்ந்து போகிறோம், விஞ்ஞானிகளும் சேர்ந்து போய் பார்த்து நம்ம அந்த தேவையான தொழில்நுட்பங்களை சொல்லிட்டு வரோம். ஒரு காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரோட்டோரங்கள் அப்படியே போகும்போது செயல் விளக்க திடல் அல்லது பயிற்சி வழி தொடர்பு திட்டம் வழியான நெற்பயிர் ஏற்றல் அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்டு இருக்கும். அதை பார்த்த உடனே அதில் ஒரு தனி கவனம் வேளாண் துறை செயல்படுத்தும். அந்த மாதிரியான நடைமுறை இப்போ அங்கங்கே காணுமே. இருக்குது, செயல் விளக்க திடல்கள் அங்கங்கே போர்டு இருக்குது. அது என்ன காரணத்துக்காக அதை செயல்படுத்துறீங்க? அது ஒரு செயல் விளக்க திடல்ங்கும் போது மற்ற பயிர்களுக்கும் இந்த பயிர் இருக்கும் என்ன வித்தியாசங்கிறது அந்த விவசாயிகள் பார்க்கணும். அதுக்காக தான் அதில் என்ன இது செயல் விளக்க திடல்னா என்ன செயல் விளக்க திடல், இது என்ன புதுசாக பயன்படுத்தியிருக்காங்க. அந்த பயிர் நல்லா இருக்கும்போது பக்கத்து விவசாயி கேட்குறாங்க, நீங்கள் என்ன போட்டிருக்கீங்க, நல்லா இருக்குதா. இப்போ வந்து பார்த்தா நெல் நூட்ட உரம் வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். அது வந்து இப்போ ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்குது. வயல்வெளி பள்ளி திரும்பியும் விவசாயிகளை மாணவர்களாக்குறது மாதிரி நடைமுறையில் சாத்தியப்படுத்தப்படுமா? தொடர்ந்து நடைபெற்றுட்டு இருக்குது. எந்த பகுதியில் சார்? எல்லா வட்டாரத்திலையும் வயல்வெளி பள்ளி நடத்தப்பட்டு இருக்கு. இப்போ அகசீஸ்வரத்தில் நேற்று முந்தா நாள் தான் ஒரு வயல்வெளி பள்ளி 6வது வகுப்பு, ஒவ்வொரு வயல்வெளியும் 6 வகுப்புகள் நடத்தி இருக்கோம். நல்லபடியாக பண்ணிட்டு இருக்கேன். உங்கள் அலைபேசி எண் சொல்லாமா சார்? என்னோட தொலைபேசி எண் வந்து 9442009901. நிறைவா குமரி மாவட்ட விவசாயிகளுக்கு இந்த நிகழ்ச்சி வாயிலா என்ன சொல்ல விரும்புறீங்க? அது என்றைக்குமே நம்ம விவசாய நிலத்தை வந்து ஒரு உயிருள்ள நிலமாக வச்சுருக்கணும். இது வந்து காலங்காலமாக நம்ம தலைமுறைக்கு நம்ம கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு சொத்து. இது அதிகமான பூச்சி நோயோ பூச்சி மருந்தோ இல்லைன்னா ரசாயன உரங்கோ பயன்படுத்தி நம்ம அதை கெடுத்துடக்கூடாது. உயிருள்ள உரை தான் நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கணுங்க தான் என்னோட கருத்து. இதுவரை நெல் சாகுபடிக்கு வேளாண் துறையின் பங்கு குறித்து பல்வேறு தகவல்களையும் வெளிப்படுத்தி விவசாயிகள் மத்தியில் நெல் சாகுபடியில் ஆர்வமுடன் ஈடுபடுவதற்கான சூழலை அல்லது விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கீங்க. உங்களுக்கும் நிகழ்ச்சியில் ஆர்வமுடன் பங்கெடுத்த விவசாய பெருமக்களுக்கும் குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றி. இதுவரை நெல் சாகுபடியில் வேளாண் துறையின் ஒத்துழைப்பு வேளாண் நேரலை கேட்டீர்கள். நேரலையில் பங்கேற்றவர் கன்னியாகுமரி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குனர் ஏ. ஆல்பர்ட் ராபின்சன் அவர்கள். உடன் உரையாடியவர் தேரூர் எஸ். சிவசுப்பிரமணிய பிள்ளை.